செஃப் விஜயராகவன் நம்ம கூட இருக்காரு. கேட்டரிங் சூஸ் பண்ணலாமே, ஈஸியாக வெளிநாடு போகலான்னு ஒரு ஆசையால் சூஸ் பண்ணது. பட் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சு எவ்வளோ கஷ்டம் என்னன்றது. இடம் வந்து ரொம்ப முக்கியம். யாருக்கு எங்கே கம்ஃபர்ட்டாக இருக்கோ அங்கே தான் நல்லா குக் பண்ண முடியும். அம்மாவே எடுத்துக்கோங்களேன், அவங்க கிச்சனில் குக் பண்ணுறக்கும் சொந்தக்காரங்க வீட்டில் போய் குக் பண்ணுறக்கும் அப்படியே ஒரு மாதிரி முழிப்பாங்க. ஒரு கடை கூட்டமாக இருக்குது அப்படின்னா அந்த கடையை பார்த்து இன்னொருத்தர் வந்து கடை வைக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கல்லால் வந்து விழுகிற காசு எல்லாம் அந்த ஓனர் வீட்டுக்கு எடுத்து போகிறது கிடையாது. ஃபுட்டுங்கிறது சாப்பிட்டு வயிறு நிரப்புற மட்டும் கிடையாது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாளைக்கு காலையில் 5 மணி டியூட்டி வரணும்னு சொல்லுங்கள், யார் 11 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடுவோம்? ரோஸ் மில்க் எல்லாருக்கும் பிடிக்கும், ரோஸ் மில்க் பிடிக்காத ஆளுங்களே கிடையாது. இந்த சேமியா பாயசத்தை ரோஸ் மில்கில் போட்டு பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணோம். நல்லா ஹிட்டாக போயிட்டுருக்கு. ஜிம்முக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஃபேட் லாஸ் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சால்மன் ஃபிஷ் தான் ஒரு பெஸ்ட்டு மீல். அது வந்து ஒரு கிலோவே 9,000 7,000 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இருக்குது. ஹோட்டல் பிஸ்னஸில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம்னா எதாவது நீங்கள் பார்ப்பீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அஜினமோட்டோ யூஸ் பண்ணுற ஸ்கேம் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். அதை போட்டு தான் நீங்கள் நல்ல பேர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அது போட்டு சாப்பிட்டா தான் நல்ல ஃபுட்டுன்ற அளவுக்கு மக்களும் வந்துட்டாங்க. எப்படி தூக்க மாத்திரையை போட்டால் அது உங்களை தூங்க வைக்குதோ, அஜினமோட்டோ வந்து உங்களை சொல்ல வைக்கும். உங்கள் டேஸ்ட் நரம்புகளை தூண்டி நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சிரும். மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மாலை முரசு வைப்ல யார் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஃப் விஜயராகவன் நம்ம கூட இருக்காரு. இவர் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்து இருந்திருப்பீங்க. நிறைய வந்து டிஷ்ஷஸ்க்கு ரெசிபி கொடுத்துருக்காரு, டிப்ஸ் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஓகே, மதுரையே உங்கள் பேர் தான் சொல்லிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்களுடைய சாப்பாடு தான் அங்கே ஃபுல்லாக வந்து பரவுது எல்லா வீட்டுக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக நல்லா போயிட்டு. எதுக்கு வந்து இந்த குக்கிங் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு என் குடும்பத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டரிங் படித்தாலும் கிடையாது. எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் அத்தை பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 6-7 பேர் படிச்சிருந்தாங்க. ஓகே. ஸோ எல்லோரும் சூஸ் பண்ணுறாங்களே, அப்படி என்ன இருக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டி. அதனால தான் ஃபஸ்ட்டு இதை பற்றி அனலைஸ் பண்ணப்போ ஈஸியாக ஃபாரின் போகலான்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அப்போது 2005 நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது, அப்போ வந்து ஐடி அண்ட் கேட்டரிங் இது 2 தான் ஈஸியாக ஃபாரின் போக முடியும். ஸோ கேட்டரிங் சூஸ் பண்ணலாமே, ஈஸியாக வெளிநாடு போகலான்னு ஒரு ஆசையால் சூஸ் பண்ணது. பட் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சு எவ்வளோ கஷ்டம் என்னன்றது. பட் அப்படியே படித்ததில் கொஞ்ச நாள் வேலை பார்ப்போம், கண்டினியூ பண்ணலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணதுனால இப்போ இங்கே வந்து நிற்கிது. மற்றபடி வேறு ஒன்றும் செஃப் ஆகணும், குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கரெக்ட். ஓகே சார். இதில் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்க்குறதுங்கிறது ஒரு தனி ஒரு பெருமையாக. இப்போலாம் நிறைய பேர் நம்ம சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கும்போதே வந்துட்டு சம்பளத்தோட ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது? நிறைய மிக்ஸ்டு விஷயங்கள் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்குன்ற மாதிரி கிடையாது. என்னென்னா எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் கிச்சன். நீங்கள் வெளியில் ஒரு கடையிலையோ ரெஸ்டாரண்ட்லையோ ஒர்க் பண்ணுறத விட ஒரு ஸ்டார் ஹோட்டல் போகும்போது இந்த பொருள் இங்கே தான் இருக்கணும். எப்படி எந்த மாதிரி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீசருக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் ஒரு டோரில் இருக்கும். ஸ்டார் ஹோட்டலில் உள்ள ஒரு 10 பேர் நடந்து போயிட்டு வரலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இந்த ரூம் இருக்குல்ல, இந்த சைஸ்லலாம் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஆமாம், இது ஃபுல்லாக பொருள் அடிக்கிருப்போம். இந்த சைடு வெஜிடபிள்ஸ் இருக்கும், இந்த சைடு குக் பண்ண ஃபுட் இருக்கும், கிரேவிஸ் இருக்கும். இந்த சைடு வந்து இப்போ இன்றைக்கி சாம்பார் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி பருப்பு அவிச்சு வச்சுருப்பாங்க. காலையில் நைட் ஷிஃப்ட் பண்ணுற பையன் அவிச்சு வச்சுட்டு போயிருப்பான், நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். இதில் என்னென்னா, நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான்வெஜ் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த ரூமோட ஃப்ரிட்ஜ் ஏசி எங்கே இருக்கும், ஐ மீன் அந்த கூலர் மிஷின் எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். ஸோ கூலிங் மேலே இருந்து கீழே வரப்போகுது. அப்போ நீங்கள் டாப்பில் வைக்கிற ஃபுட்டில் வந்து பாக்டீரியா இல்லாத ஃபுட்டாக வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ மேலே வைக்கிறது எப்படின்னா, இப்போ நீங்கள் பச்சை கறி ஃபார் எக்ஸாம்பிள் மட்டனோ சிக்கனோ வைக்கிறீங்கன்னா அது டாப்பில் வைக்கக்கூடாது, ஏன்னா அதில் பாக்டீரியா இருக்கும். கூலிங் மேலே இருந்து கீழே வரும்போது கீழே இருக்கக்கூடிய குக் பண்ண ஃபுட்டில் அது வந்து பாக்டீரியா வந்துடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலான நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. காய்கறியிலையுமே மல்லி புதினாவை கீழே வைக்கணும், ஏன்னா அதில் மண் இருக்கும். ஓகே. கட் பண்ணி க்ளீன் பண்ணி தான் உள்ளே வரும், பட் இருந்தாலும் அதில் மண் இருக்கும், அதை கீழே வைக்கணும். மற்ற பொருட்களை மேலே வைக்கணும். தக்காளி இதெல்லாம் நீங்கள் மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக்கலாம். இதனால தான் ஸ்டார் ஹோட்டலில் ஃபுட் ரேட்டு ஜாஸ்தி, கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுறாங்கன்னு. அது முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எத்தனை வருஷமாக ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அண்ட் எந்தெந்த ஹோட்டல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு 18 வருஷமாக ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணேன். 2008 ஜாயின் பண்ணேன் முதல்ல. அதுலேருந்து 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ண பிராண்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் தான். தாஜ், மேரியட், ஓப்ராய், பார்க் ஹோட்டலில் இருந்தேன் நுங்கம்பாக்கம். அப்புறம் அமெரிக்காவில் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன் கப்பலில். ஸோ இதெல்லாம் ஒரு மிக்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஓகே சார். எப்பவுமே இந்த தாஜ் ஹோட்டல்னால் அங்கே இருக்கக்கூடிய பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி அந்த பிரியாணிக்குன்னு அவ்வளோ ஒரு ஹைப் இருக்குது? அதில் என்ன அப்படி பண்ணுவீங்க? இல்லை, ஜென்ரலாகவே இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனை சொல்கிறேன். ஃபுட்டில் நீங்கள் வந்து நான் நல்ல பிரியாணி பண்ணுறேன், நான் நல்ல சாம்பார் பண்ணுறேன் யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன புதுசாக பண்ணுறீங்க? அதை வந்து தாஜ் ஹோட்டல் கோரமண்டல் ஆக்சுவலாக கில்லி பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சேலஞ்ச், ஐ மீன் அந்த டாக்டிக்ஸ்.
ஸ்பார்க் சென்னையில் எப்பயுமே பிரியாணி வந்து பாட்டில் தான் இருக்கும். நான் ஜாயின் பண்ண புதுசில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒவ்வொரு பிரியாணியையும் ஒரு மண்பானைக்குள்ளே போட்டு அதுக்கு ஒரு மூடியில் மைதா மாவு வச்சு மூடியில் சீல் பண்ணி தம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ உங்கள் டேபிளுக்கு வர எல்லா பிரியாணியுமே திரும்ப தம்மான ஒரு பிரியாணி. ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்டீம் வரும். இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே பிரியாணி எப்படி இவ்வளோ ஹிட் பண்ணுறாங்க, ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லி. மதுரையில் பாஸ்மதி பிரியாணி ஹிட்டே கிடையாது. திருச்சிக்கு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா சீரக சம்பா தான். ராம்நாடு எடுத்துக்கோங்க. சில முஸ்லீம் ஏரியாவில் பாஸ்மதி விரும்பி சாப்பிடுவாங்க. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ராம்நாடு, தேனி, திருநெல்வேலி இங்கெல்லாம் பாஸ்மதி பிரியாணி சாப்பிடவே மாட்டாங்க. நான் கேட்டரிங் ஆரம்பித்து 1 year ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஈவெண்ட்ஸ் கிட்ட பண்ணிட்டோம். எந்த ஈவெண்ட்லையுமே பாஸ்மதி பிரியாணி இது வரைக்கும் நான் போடல. மேபி ஒரு 1 or 2 ஈவெண்ட்ஸ் போட்டிருப்பேன், அவ்வளோதான். ஸோ பிரியாணிங்கிறது வந்து அந்தந்த ஊருக்குன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்தந்த ஊரில் அதை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சார் இப்போ வந்து சாதாரணமான ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் செஃப்பாக இருக்கிறாரு, இன்னும் அதே வந்து ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே ஆள் தான் வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு குக் பண்ண அதே பிரியாணி தான் அங்கேயும் அவர் குக் பண்ணுறாரு, இல்லை வேறு ஒரு டிஷ் வச்சுக்கோங்க, பரோட்டா போடுறாருன்னு வச்சுக்கோங்க, இங்கேயும் பரோட்டா போடுறாரு. 2க்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வருதுல்ல, ஆனால் ஒரே மாஸ்டர் தானே, ஏன் அப்படி? குக்கிங்கிறது அவங்களுக்கு வந்து ஸ்கில் மட்டும் கிடையாது, கையோ அவங்களோட நாலேஜ் மட்டும் கிடையாது, இடம் ரொம்ப முக்கியம். இப்போ என்னைய இங்கே ஒரு கிச்சனை செட் பண்ணி குக் பண்ண சொல்லுங்களேன், ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். நம்ம அம்மாவே எடுத்துக்கோங்களேன், அவங்க கிச்சனில் குக் பண்ணுறக்கும் சொந்தக்காரங்க வீட்டில் போய் குக் பண்ணுறக்கும் அப்படியே ஒரு மாதிரி முழிப்பாங்க. இடம் வந்து ரொம்ப முக்கியம். யாருக்கு எங்கே கம்ஃபர்ட்டாக இருக்கோ அங்கே தான் நல்லா குக் பண்ண முடியும். நீங்கள் கேட்ட இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் அண்ட் லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் செஃப்ஸ்க்கு வந்து டயத்துக்கு ஃபுட்டை வெளியே அனுப்பணும். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு லிமிட்டட் மெனு இருக்கும், அவங்க பண்ணதே திரும்ப பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து டாஸ்க் ரொம்ப ஈஸி. ஸ்டார் ஹோட்டல் அப்படி கிடையாது. 7 நாள்னா 7 மெனு இருக்கும். இன்றைக்கி பஃபேல ஒரு மெனு இருக்கும், நாளைக்கு பஃபேல ஒரு மெனு இருக்கும். டேஸ்ட் டிஃப்ரென்ஸுங்கிறது அப் டு தேர் ஸ்கில். நான் பண்ணுற பிரியாணி ஒரு மாதிரி இருக்கும். மதுரையிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையிலும் ஒரே மாதிரி பிரியாணி கிடையாது. ஸோ டேஸ்ட் வேரிஸ். யார் நல்லா பண்ணுறாலும் அவங்க ஜெயிக்கிறாங்க, அவ்வளோதான். பட் அதுக்காக இதுதான் ப்ராப்பர் ரெசிபி அப்படின்னு எதுவுமே கிடையாது. சின்ன வெங்காயம் போட்டு தான் மதுரை பிரியாணி முந்தி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ யாருமே போடுறது கிடையாது. சிலர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ரெசிபின்றதெல்லாம் இப்போ இனிமேல் கிடையாது. யார் டேஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்க தான். சார், ஃபுட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து மினிமம் கேரண்டியான ஒரு பிஸ்னஸ். என்ன ஃபுட்டு கடை போட்டாலும் அது ஓடிடும், சாப்பாடு கடை போட்டால் கண்டிப்பாக ஓடிடும் அப்படின்ற ஒரு மனசு நிறைய மக்கள்கிட்ட வந்து இருக்குது. இதுக்கான காரணம் என்ன, அது உண்மையா? தயவு செஞ்சு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் எல்லாத்துக்கும். ஒரு கடை கூட்டமாக இருக்குது அப்படின்னா அந்த கடையை பார்த்து இன்னொருத்தர் வந்து கடை வைக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கல்லால் வந்து விழுகிற காசு எல்லாம் அந்த ஓனர் வீட்டுக்கு எடுத்து போகிறது கிடையாது. ஒரு 3 நேரம் ஒரு கடை ஒருத்தர் ரன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அதில் மேபி ஒரு நேரம் மீல் பீரியட்லேருந்து ஒரு ½ வேணா ஒரு வீட்டுக்கு எடுத்து போக முடியும், மித்ததெல்லாம் செலவாயிரும். இப்போது ரீசெண்டாக ஒரு பெரிய பிராண்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் ஷோலாம் ஓடிச்சு. இதோட முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பணத்தை வச்சுட்டு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணி ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு நினைக்கிற நிறைய முதலீட்டாளர்களில் தான். இது வந்து எப்படின்னா, ஒரு பலசர கடைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வாங்குற துவரம் பருப்பு இன்றைக்கி விற்காது நாளைக்கு விற்கும். ஃபுட்டில் அப்படி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் இட்லியை வச்சிங்கன்னா இன்றைக்கி விற்றா காசு, இல்லைனா அதுக்கு குப்பை தொட்டி போகிற ஒரு கார்பேஜ், அது ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க் ரொம்ப இருக்குது. அதே மாதிரி நான் இன்றைக்கி அவிச்ச இட்லியில் 50 இட்லி விற்றுட்டேன், 100 இட்லி அவிச்சேன், 50 விற்றுட்டேன், லாபம் பார்த்துட்டேன்னா கிடையாது. 100 விற்றா தான் காசு. ஒரு 1000 ஃப்ரைட் ரைஸ் ஒரு கடையில் ஒரு நாளைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 500 600 ஃப்ரைட் ரைஸில் இருந்தால் லாபமே ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ இதை புரிஞ்சுக்கிறாமல் சிலர், நான் வந்து ஒரு டிமீன் பண்ணி சொல்ல, ஐடி கம்பெனிஸில் இருக்க நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. சார், வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார், நல்லா சம்பாரிச்சிட்டேன், ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும் சார் அப்படின்னு. இதில் ஒரு இதெல்லாம் பெங்களூர்லேருந்து ரொம்ப பரிதாபமாக கேட்டார். சார், நான் வந்து ஐடி கம்பெனியில் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போடணும், தமிழ்நாட்டு ஸ்டைலில் பெங்களூரில் போகணும், நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரிங்க, ஜாபை விட்டுட்டு வர போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நான் ஜாபை விட்டுட்டு கேட்டரிங் ஆரம்பிச்சேன்ல, இதை வந்து எல்லாரும் ஒரு ஈஸியாக நினச்சிட்டாங்க. நான் எவ்வளோ பயந்து வெளியில் வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். அதை பற்றி கேட்குறேன். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், சரிங்க சார், ஜாப் விடலைன்றீங்க, யார் பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு. சார், நான் மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துடுவேன் சார், ஈவினிங் நான் ஷாப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. சார், நீங்கள் அங்கே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிட்டு இங்கே வர்றீங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமே கிடையாது. ஒரு ஷாப் ரன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஓனர்னா உங்களுக்கு இதயம் துடிக்கிற மாதிரி உங்கள்கிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்கும் துடிக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபுட்டு லேட் ஆகுதோ, ஒரு ஃபுட்டு ஸ்பாயில் ஆகுதோ, ஒரு ஃபுட்டை டக்குன்னு டிலே இல்லாமல் அனுப்பணுமோ, இந்த திங்கிங் வந்து ஓனர்ஸ்க்கு வரும். நம்ம கீழே இருக்க லேபர்ஸ்க்கு வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு. அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது இல்லை. பட் கூட்டமாக இருக்க கடையெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குன்னு தயவு செஞ்சு யாரும் நம்பிடாதீங்க, அது கிடையாது. ஒவ்வொரு ஓனர்ஸ்க்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நல்லா கூட்டம் ஓடிட்டு இருக்கும். மாஸ்டர் வந்து நாளையிலேருந்து நான் வரல சார், சம்பளத்தை ஏற்றி கொடுங்கம்பாங்க. சாப்பிட்ற மாதிரி வந்து மாஸ்டர் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போய் எதிர்த்தாப்பில் இருக்க கடைக்காரர் கூப்பிட்டு போவார். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வெளியில் இருக்குது. நிறையா ஓனர்ஸ் வந்து ஜாலியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நோ, இப்போ கூட நான் ஒரு ரெஸ்டாரண்ட் மீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அவரோட பிரச்சனைலாம் கேட்கும்போது அவ்வளோ இருக்குது.
பட் இதெல்லாம் சமாளித்து நிறைய பிராண்ட்ஸ் வெளியில் வராங்க. நான் யாரையும் டிமோட்டிவேட் பண்ணல. என்னென்ன கெட்டது இருக்குன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் வரீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே பட் இட்ஸ் a பியூட்டிஃபுல் பிஸ்னஸ். இப்போ சென்னையிலே எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்களேன், இந்த மவுண்ட் ரோட் பிரியாணி வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஒரு பிரியாணியாக இருக்குது. ஈவன் நம்ம நைட்டு 1 மணி 2 மணி இந்த மாதிரி டைமில் வந்து பிரியாணி கொடுக்குற இந்த விஷயம். ஸோ இது ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த அன்டைமில் பிரியாணி கொடுக்குற அந்த ஒரு ரீசன்னாலையா, இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு டைமிங்கில் ஒரு கேதரிங் ஸ்பாட் மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால, இல்லை டேஸ்ட்டுனாலையா? டேஸ்ட் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப முக்கியம். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நைட்டில் தூக்கம் வரல. இப்போ யாருமே சீக்கிரம் தூங்குறது இல்லை, அது வேறு விஷயம். ஆமாம். நைட்டில் லேட்டாக தூங்கினா என்ன தோணும்? எதாவது சாப்பிட்ணும் தான் தோணும். அப்படி கிளம்பி போகிறது தான். ஃபுட்டுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது. ஐ மீன் சாப்பிட்டு வயிறு நிரப்புறது மட்டும் கிடையாது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு லீஷர் டைம் மார்னிங் எந்திரிக்கிற ப்ரெஷர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே நைட்டில் தான் சாப்பிடுவாங்க. இப்போ காலைல 5 மணி டியூட்டின்னு சொல்லுங்கள். நாளைக்கு காலைல 5 மணி டியூட்டி வரும்னு சொல்லுங்கள். யார் 11 மணி போய் பிரியாணி சாப்பிடுவா? எப்படா தூங்குவோன்னு கண்ணை மூடி தூங்குவோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் போகிறாங்க. ஓ சூப்பர் சார். ஒன் திங், நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் மூணாரில் ஒர்க் பண்ணேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஊரில் 9 மணிக்கு எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். மூணாரில் அணைச்சல்ன்ற இடத்துல நான் இருந்தேன். 9-9:30க்கு எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் ஒரு கடையில் போய் சாப்பிட்னா கூட எதுவுமே இருக்காது. அது வந்து ஏன்னா அங்கே வெளியில் யாரும் அதிகமாக போகிறதில்ல. அது ஒரு கோல்ட் பிளேஸ். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெஸ்ட் லைஃப். இந்த மாதிரி மிட் நைட்டில் போய் சாப்பிட்றதோ இது எதுவுமே அந்த ஊரில் கிடையாது. ஓகே, நீங்கள் ஒரு வேலையை விட்டுட்டு, ஸ்டார் ஹோட்டல் வேலைன்றதே ஒரு பெரிய வேலை, நம்ம எல்லாருக்கும் செக்யூர்டான ஒரு வேலை, எல்லா இடத்துக்கும் போகலாம், ஃபாரின்க்கெலாம் போகலாம் அப்படின்ற போது அந்த வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க இல்லையா? அதுக்கு எது மோட்டிவேட்டடாக இருந்தது? எப்படி நீங்கள் தைரியமாக ஆரம்பிச்சிங்க? இல்லை, உண்மையிலேயே நான் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், ஓப்பனாக சொல்லணும்னா. ஹோட்டல்ஸில் இருக்கும்போது அங்கே நம்ம ஃபுட்டெல்லாம் ஃப்ரீயா சார்? ஆமாம். ஐ மீன் ஸ்டாஃப்க்கு தனி கேன்டீன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஃபேல போடுறோம். பஃபேல போடுறது கெஸ்ட்டுக்கு. அதில் சில லெஃப்ட் ஓவர் வரும். கிச்சன் பசங்க மோஸ்ட்லி வந்து கேன்டீனில் போய் சாப்பிட முடியாது. ஏன்னா கேன்டீனோட டைம், ஸ்டாஃபோட கேன்டீன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 2:30 3 இருக்கும். ஓகே, இதுதான் லஞ்ச் பீக் டைம் இருக்கும் எல்லா ஹோட்டல்லையும். செஃப்ஸ் எல்லாம் பிஸியாக இருப்பாங்க. அவங்க போய் சாப்பிட உட்காந்தாங்கன்னா கிச்சனை பார்க்க முடியாது. அதனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா பஃபேலேருந்து வர லெஃப்ட் ஓவர் ஃபுட்டை சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருந்தேன், ஹெச்ஓடி, நான் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ். ஸோ நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட் உட்காந்து சாப்பிட்றதுக்குனே சில எலிஜிபிலிட்டி இருக்குது. அதுக்காக டெய்லி உட்காந்து சாப்பிடக்கூடாது. மாதத்துக்கு தடவை சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். அதை நம்ம வந்து வயலேட் பண்ணாமல் டீசெண்டாக சாப்பிட்டுக்கணும். இது போக மோஸ்ட்லி எனக்குலாம் டெய்லி பஃபேல போகிற ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பார்த்துருவேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் சாப்பிட்றது ஒரு 25 வாய் சாப்பிடுவோமா ஒரு லஞ்சில்? 25 டிஷ் பஃபேல இருக்கும். மேக்ஸிமம் எல்லா டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ணிடுவோம், அதிலே வயிறு நிறைஞ்சிரும். பட் என்னென்னா, ஒரு நினச்சதை சாதிக்கிற மாதிரி ஒரு டீம் இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து இந்த பிரியாணியை மாற்றி உடனே ஒரு 4 ஸ்டைலில் கொண்டு வாங்க அப்படின்னா பசங்க ரெடியாக இருப்பாங்க. டக்கு டக்குன்னு டீம் ரெடியாக இருக்கும். நமக்கு தலைவலிக்குதா, காஃபி கேட்டால் டக்குன்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு லைஃபு. பிஸ்னஸ்க்கு வந்த காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேட்டரை மீட் பண்ணேன். அவர் கேட்டரிங்கில் இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். என்னென்னா, நானும் போய் சாப்பிட்ட கல்யாண வீடுகள் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரெடிஷ்னலாக அதே சாம்பார், பொங்கல், இட்லி இந்த மாதிரி மெனுஸ் தான் இருக்குது. சில கேட்டரர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. பட் நம்ம ஸ்டார் ஹோட்டலேருந்து வெளியில் வரும்போது இந்த ரெசிபிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. என்ன மாதிரியான ரெசிபிஸ் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சிம்பிள் சேமியா பாயசம் தான். ரோஸ் மில்க் எல்லாருக்கும் பிடிக்கும், ரோஸ் மில்க் பிடிக்காத ஆளுங்களே கிடையாது. இந்த சேமியா பாயசத்தை ரோஸ் மில்கில் போட்டு பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணோம். நல்லா ஹிட்டாக போயிட்டுருக்கு. பழம் பிடிக்காதுன்னு சொல்கிற ஆளுங்க யாருமே கிடையாது. மிருகமாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பழம் பிடிக்கும். இந்த பழங்களை பாயசத்துக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம வைக்கிற ரெகுலர் பருப்பு பாயசத்துலேயே பலாப்பழம், மாம்பழம் அந்தந்த சீசனில் என்ன கிடைக்குதோ அதை போட்டு பாயசம் பண்ணுறோம். இது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. பிரியாணியில் மட்டன் பிரியாணி மாதிரியே பலாக்காய் பிரியாணி பண்ணுறோம். அதுவும் நல்ல ஹிட்டாக போயிட்டுருக்கு. தென்னங்குருத்து நீங்கள் நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலான ப்ரீமியம் வெட்டிங்ஸில் ஃபுல்லாக தென்னங்குருத்து போடுவோம். அது கொஞ்சம் ரெகுலர் பொரியலை விட அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ரொக்கோலியில் பொரியல், காலிஃப்ளவர் 65 எத்தனை நாள் சாப்பிட்றது, ப்ரொக்கோலியில் 65. ஸோ ட்ரெடிஷன் மாறாமல் புது ரெசிபிஸ் கொண்டு வரதுனால நல்லா ஹிட்டாக போயிட்டுருக்கு. பட் பிஸ்னஸ்க்கு வந்த தைரியம்னு கேட்டிங்கன்னா, சில நல்ல மென்டர்ஸ் எனக்கு கிடச்சாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நான் கிச்சன் கட்டியிருக்க ஹவுஸ் ஓனரே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் வாடகை வாங்கல என்கிட்ட. இல்லை சார், நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ்க்கு வந்திருக்கீங்க, நீங்கள் செட்டில் ஆகிட்டு எனக்கு வாடகை கொடுங்க. இந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப கிடச்சிச்சு. வெஸ்டர்ன் பார்க் ஹோட்டல் ஓனர் மிஸ்டர் நித்யானந்தம், அவர் தான் என்னை ரொம்ப நாள் பிஸ்னஸ் வரவிடாமல் நிப்பாட்டினது அவர் தான். இது டைம் கிடையாது சார், நீங்கள் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லாம் பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு அதோட கஷ்டம் தெரியும். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே அந்த ரெஸ்டாரண்ட். ஆமாம், அவர் என்ன வேணான்னாரு. இல்லை சார், நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க ஹோட்டலில், கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணுங்கள், டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அதே மாதிரியே நான் ஒரு டைம் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினேன். சார் கேட்ரிங் அப்படின்னு, ரெஸ்டாரண்ட் தான் வேணான்றீங்க, கேட்ரிங் அப்படின்னு. கேட்ரிங் பண்ணலாம் சார், உங்கள்கிட்ட அதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னதும், கிச்சன் கட்டுறதுக்கு என்கிட்ட அப்போ காசு கிடையாது. கிச்சன் கட்டால் மினிமம் இப்போ ஒரு 5-6 லட்சமாக வேணுமே. நான் ரொம்ப யோசித்தேன். ஸோ அதுக்கும் அவர் சப்போர்ட் பண்ணி அவரோட இடத்துல அந்த கிச்சன் கட்டி, நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள்,
அந்த மாதிரி கைடன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆள் இருந்தாங்க. ஏன்னா நான் ஹோட்டல்ஸில் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் ஓன் பிஸ்னஸாக கேட்டரிங்காக ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகும். எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்ல முடியாதுல்ல. நாளைக்கே நீங்கள் இதே மாதிரி ஒரு சேனல் பண்ண சொன்னால் கூட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி தான் வெளியில் வந்தது. அந்த தைரியத்தில் வெளியில் வந்தோம். ஓகே சார். ஒரு இப்போ ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபுட்டு கேட்குறாங்க அப்படின்னும் போது இப்போ எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் கேட்குறாங்க, நீங்கள் அதில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்ன சார்? டிஃப்ரெண்ட்னா எப்படின்னா, ஓப்பனாக சொல்கிறேனே, இப்போ நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து என் வீடியோஸ் பார்த்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன யாரும் தெரியாது. இல்லைப்பா புதுசாக எதுவும் பண்ணாத, ரெகுலராக பொங்கல் இட்லி சாம்பார் இருக்கட்டும், ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லி நினைப்பாங்க. இவங்க 2 பேரும் கன்வின்ஸ் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்ச். மற்றபடி ஒர்க்லாம் பெரிய சேலஞ்செலாம் கிடையாது. நல்ல டீம்லாம் அமைஞ்சிட்டாங்க, நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் இந்த மென்டாலிட்டியை மாற்றி நம்ம மெனுவை கன்வின்ஸ் பண்ணி நம்ம சொல்கிற மெனுக்கு ஓகே பண்ண வைக்கிறது. ஏன்னா பலக்காய் பிரியாணி யாரும் ரொம்ப சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அது ஒரு சீசனல் காய். அதை பன்ருட்டிலேருந்து தான் மோஸ்ட்லி நமக்கு கிடைக்கிது. நான் வீட்டிலலாம் யாரும் பண்ணுறதில்ல அதிகமாக. ஸோ அதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு ஒத்துக்க வைக்கிறது இருக்குல்ல, எல்லாருக்கும் டேஸ்டிங் கொடுத்துட்டே இருக்க முடியாது நம்ம. அது நம்ம மேலே ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம ஈவெண்ட்டில் சாப்பிட்டவங்க அடுத்து நம்ம என்ன மெனு போட்டாலும் ஓகே சொல்கிறாங்க. புதுசாக ஒருத்தருக்கு மெனு போட்டு கொடுக்கும்போது இந்த கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு சேலஞ்ச். இன்னொரு பெரிய சேலஞ்ச் வந்து சில விஷயங்கள் வந்து கேட்டரிங்கில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. லஞ்சுனா நல்ல ரேட்டு பே பண்ணுறாங்க, டின்னர்னா ஓகே கொடுத்துடலாம், நல்ல ரேட்டு பே பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் காலை டிஃபன் தானே தம்பி, ஒரு ஆளுக்கு 100 ரூபாய்க்கே பண்ணலாமே, இப்போ கடையில் போய் சாப்பிட்டா இட்லி அவ்வளோதானே ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லஞ்சு டின்னரை விட பிரேக்ஃபாஸ்ட் தான் வேலை ஜாஸ்தி. இப்போ நீங்கள் மத்தியானம் சமைக்கணும்னா காலையில் எத்தனை மணிக்கு வேலைக்கு ஆள் வருவாங்க? ஒரு 7-8 மணி. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கணும்னா முதல் நாள் நைட்டே வரணும், இல்லை அட்லீஸ்ட் காலையில் 2 மணிக்கு வந்து வேலை ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கணும்ல. ஸோ ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட் புக் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த திங்கிங் இருக்குல்ல, அதை மாற்ற முடியாது. சில நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தான் மாற்ற வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சேலஞ்சஸ் தான் இருக்குது. ஓகே. நீங்கள் இந்த விஐபி செலிபிரிட்டிஸ் இவங்களுக்குலாம் பண்ண அந்த அனுபவம் இருக்கா சார்? நிறைய நான் மெயினாக தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணும்போதுமே நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். அதிகமாக நான் செலிபிரிட்டிஸ் ஆக்டர்ஸை மீட் பண்ணது வந்து ஹைதராபாத்தில் தான். ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் அங்கே தான் நடக்குது. தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும், எல்லாம் ஹைதராபாத்தில் தான் நடக்குது. அங்கே தங்கினதில் நிறையா பேரை மீட் பண்ணி பண்ணியிருக்கோம். அஜித் சாராக இருக்கட்டும். உங்கள் டிஷ்ஷை சாப்பிட்டாங்களா? ஆமாம். என்ன ஃபீட்பேக் சொன்னாங்க? அஜித் சாருக்கு நம்ம பண்ண ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சித்ரா மேடமுக்கு நான் பண்ண தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் சாப்பிட்டு என்னை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, ராகவன் சூப்பர் அப்படின்னு சொல்லி. அது ஒரு பெரிய விஷயம். விக்ரம் பிரபு சார் வந்து மதுரை மேரியட்டில் தங்கியிருக்கும்போது அவர் ரொம்ப டயட்டில் இருப்பார். அவருக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். அவர் டெய்லி ஆல்மோஸ்ட் 1 மந்த் தங்கியிருந்தார் ஷூட்டிங்காக. அருண் விஜய் சார், தனுஷ்க்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் இவங்க யார், வடிவுக்கரசி மேடம், இவங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்கு. சமுத்திரகனி சாரை தான் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி ஹைதராபாத்தில் வந்து தங்கியிருந்தார். சரி, அவர் வந்து ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு ஊர் அவருக்கு. சரி நம்ம ஊர் சைடு இவர் இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவரை பார்த்தோன்னே அவர்கிட்ட சொல்லாமல் ஹைதராபாத்தில் கொத்து புரோட்டாலாம் கொண்டு போய் ரெடி பண்ணி கொடுத்தேன். சாப்பிட்டு எப்படி நம்மளை பாராட்டுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர் வாங்கி இப்படி சைடில் வச்சுட்டு, ராகவன் இதெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல, டயட்டில் இருக்கேன், கொஞ்சம் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி பஃபே கூட்டு போய் கொள்ளு பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கொல்லை கொண்டு போய் அவிச்சு அந்த தண்ணியோடு கொண்டு வாங்க அப்படின்னாரு. அப்போ ஒரு டயட்டில் இந்த துணிவு படம்னு நினைக்கிறேன் அந்த இருந்த டைம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், நிறைய பேர்கிட்ட டச்சில் தான் இருக்கேன் நான் இன்னும். ஓகே சார். ஒரு செஃப், நார்மல் செஃப்பையும் ஒரு கிரேட் செஃப், அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி செஃப், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி சார் பார்க்க முடியும்? ஒரு கிரேட் செஃப்பாக எப்போ வந்து உருவாருவாங்க? நம்மகிட்ட இருக்க திங்கிங் படி செஃப்னாலே குக்கிங் மட்டும் கிடையாது. ஒரு கிச்சனில் இருக்க எல்லா ஆப்ரேஷனையும் மேனேஜ் பண்ணி ரிசல்ட் காட்டுறவங்க தான் கிரேட் செஃப். குக்கிங்கிறது ஒரு பகுதி தான். ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா எக்ஸிக்யூட்டிவ் செஃப் நின்று குக் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஃபுட்டை டேஸ்ட் பார்ப்பாங்க, கைடன்ஸ் பண்ணுவாங்க, ரெசிபிஸ் கொடுப்பாங்க, மெனு செட் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து நிறைய வேலைகள் இருக்குது. ஃபுட் காஸ்ட் ஒரு 100 ரூபா நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டை விற்கிறீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து 25க்குள்ளே தான் இருக்கணும். இப்போது இன்றைக்கி வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா சேல் பண்ணியிருக்கீங்க உங்கள் ரெஸ்டாரண்ட்டில், உங்கள் ஃபுட்டுக்குன்னு செலவு வந்து 25க்குள்ளே தான் இருக்கணும், 22க்குள்ளே இருக்கணும். சில ஹோட்டல்ஸில் 30 இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஹைஜீன் திடீர்னு ஆடிட்டு வருவாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, மட்டன் மேலே, ரா மட்டன் மேலே இருக்கக்கூடாது, குக் பண்ண ஃபுட்டு தான் மேலே இருக்கணும், அதுலேருந்து தண்ணி வடியும். சிக்கனை மேலே வச்சிங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணி வடிஞ்சு கீழே இருக்கல விழுந்துடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்குறது. ஸ்டாஃப்க்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதை சரி பண்ணுறது. ஸ்டாஃப்ஸை நீட்டாக டீமை மோட்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணி அவங்கள்ட்ட வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டை வெளியில் கொண்டு வரது. கெஸ்ட்டை மீட் பண்ணணும், கம்ப்ளைண்ட்டை ஹேண்டில் பண்ணணும், 3 டைமும் பஃபே வந்து செஃப்பு செக் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் பேக் டு பேக் இருக்கும் ஸ்டார் ஹோட்டலில். இன்றைக்கி ஒரு செஃப் டியூட்டி போகிறாருன்னா அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதத்தோட பிளானை தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அந்த செஃப் தான் நல்ல செஃப். இன்றைக்கி போகிறோம், இன்றைக்கி என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லி ஓடணுன்னா அது நடக்காது. சரி, கிரேட் ஷெஃபோட ஒரே டிஃப்ரென்ஸ் நம்பர்ஸ். அந்த ஹோட்டல் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, அந்த ஹோட்டல் எப்படி பேர் வாங்குது, அங்கே ஃபுட் எப்படி இருக்குது, இதுதான் ஒரு கிரேட் ஷெஃப். வழக்கமாக ஒரு மித்து இருக்கும். இப்போ வந்து ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து கொஞ்சம் பழைய சாப்பாடாக இருக்கும், அவங்க வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம யாரும் அதை கண்டுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குமா உண்மையிலே? இல்லை, அதாவது
ஸ்டார் ஹோட்டலோட ப்ராசஸ் வந்து வேறு. நீங்கள் வீட்டோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ இன்றைக்கி ஒரு பையன் நைட் ஷிஃப்ட் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட வேலை பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணுவான். காலையிலக்கு இட்லி தோசை அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து லஞ்சுக்கு தேவையான மட்டனோ பருப்போ இதை அவிச்சு வைக்கிறவனோட வேலையாக இருக்கும். அதை எப்போ பண்ணுவான்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து குக் பண்ணி கொடுத்துட்டு போவான். அந்த ஃபுட்டை வந்து அன்றைக்கி லஞ்சுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அன்றைக்கி டின்னருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஃப்ரிட்ஜ் பெருசாக இருக்குது. இப்போ நான் கூட உங்கள்கிட்ட சொன்னேன் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா ஒரு நாளைக்கு 1000 பேர் 2000 பேர் சாப்பிடுவாங்க அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே. பேங்க்அவுட் நடக்கும் 10,000 பேருக்கு 5000 பேருக்குன்னு சொல்லி. அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் வேணும்ல. அதனால அந்த ஒரு மித்து இருக்குது, ஸ்டார் ஹோட்டல்னாலே பழசை யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. அப்படின்ட்டு. ஆமாம். மற்றபடி அஸ் பெர் த ஃபுட் லா ஒரு மட்டனை இத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஒரு சிக்கனை இத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. அந்த டேக் போட்டு தான் உள்ளே வச்சுருப்பாங்க. மற்றபடி அதெல்லாம் வயலேட் பண்ணவே முடியாது யாராலையும். சார் வழக்கமாக நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே லேடிஸ்க்கு தான் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாகவே வச்சுருக்கோம். என் வீட்டில் அப்படி கிடையாது. அப்படி இல்லை. ஓகே, பரவாயில்ல. அது நினச்சி நான் கேட்குறேன். லேடிஸ் தான் கிச்சன் அப்படின்னும் போது அவங்களுக்கு தான் சமையல் அறை, அதை விட்டு கொடுக்க கூட மாட்டாங்க அவங்க. அந்தளவுக்கு அதோட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு இது. பட் நம்ம இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல், கிரேட் செஃப் இந்த மாதிரி வரும்போது அதில் மேல்ஸ் தான் அதிகமாக இருக்காங்களே. கரெக்டு. இல்லை சாதாரணமான ஹோட்டலுக்கே போவோமே, அந்த ஹோட்டலில் கூட மாஸ்டராக, நம்ம பரோட்டா மாஸ்டராக ஒரு மேல் இருப்பார், ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டராக இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாதது தான் காரணமா லேடிஸ்க்கு? இல்லைனா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையலையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு நிறைய பேர் கூடுற இடம். ஓகே. ஒரு ஹோட்டலாகவே எடுத்துக்கோங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கோங்க. அங்கே ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறதுங்கிறது எல்லாரும் முன்னாடி ஒரு தைரியமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் வேணும். அது வந்து நமக்கு முந்திர அந்த காலத்தில் கிடையாது. இப்போயாவது நான் ஒர்க் பண்ணும்போது என் கூட நிறைய பொண்ணுங்க ஒர்க் பண்ணாங்க. நிறைய கேட்டரிங் காலேஜஸில் கிச்சன் சூஸ் பண்ணுற பொண்ணுங்களும் இருக்காங்க. முந்திலாம் சுத்தமாக கிடையாது. அதனால தான் இன்றைக்கி எந்த ஹோட்டலில் எதில் நீங்கள் பார்க்க முடியல. பட் ஒரு ஏன் பசங்க அதிகமாக இருக்குன்னா, எக்ஸாம்பிள் தந்தூர் எடுத்துக்கோங்க. தந்தூர் இவ்வளோ பெரிய அடுப்பு இருக்கும், அந்த கங்கு போட்டு அதில் நின்று இவ்வளோ தூரத்துக்கு கை உள்ளே போனால் தான் நான் ரொட்டியே போட முடியும். அப்பா, தந்தூரில் வேலை பார்க்குற பசங்க யாருமே கையில் முடியே இருக்காது, எல்லாம் கறியிரும். இவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போகணும், அனலாக இருக்கும், டக்குன்னு உள்ளே போட்டு எடுக்கணும். அதில் ஒரு டயத்தில் 15 ரொட்டி போடுற பசங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பீடு ஒர்க்லாம் வந்து பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கற்றுக்கிறதுக்கு. அந்தளவுக்கு தைரியமாக வருவாங்களான்றது டவுட்டு. மற்றபடி கொஞ்சம் அந்த கூச்சப்பட்டுட்டு ஒரு ஃபுட்டில் பிஸ்னஸில் எல்லாருமே வேலை பார்க்க முடியுமா? என் ரிலேட்டிவ்ஸில் யாருமே கேட்டரிங் படிக்கல பொண்ணுங்க. அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இன்னும் இருக்குது. ஆனால் பொண்ணுங்க வந்தாங்கன்னா கேட்டரிங் இண்டஸ்ட்ரீஸில் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. அதுவும் நல்லா படித்து நல்ல டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுகிற பொண்ணுங்களாக இருந்தால் க்ரோத் பயங்கரம் கிச்சன்லேயே. ஓகே. இப்போ இந்த கேட்ரிங்கை ஸ்டடீஸாக சூஸ் பண்ணுற பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து நான் ஸ்டடியாக சூஸ் பண்ணணுன்ற ஒரு விருப்பம் இருக்குது. நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இன்ஸ்டியூஷன்ஸை செலக்ட் பண்ணணும்? அதோட கரியர் எப்படி இருக்கும்? அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் ஆகலை. அதனால் நான் என்னோட அனுபவத்தில் நான் என்ன செஞ்சேங்கிறத சொல்கிறேன். அதில் இருக்க பெஸ்ட்டு திங்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்து கேட்ரிங் முடித்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் 2008. அப்போது நான் சூஸ் பண்ண சவுத் இண்டியன் கிச்சன். அப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, நீ நல்லா இங்கிலீஷ் பேசுகிற, டிகிரி முடிச்சிருக்க கேட்டரிங்கில், நீ ஏன் சவுத் இண்டியனில் போய் இட்லி தோசைன்னு கற்றுட்டு இருக்க? காண்டி கிச்சனுக்கு வா, பாஸ்தா கிரில் சிக்கன் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டானே ஈஸியாக வெளிநாடு போகலான்னு சொல்லி ஒரு பேசிக் ஐடியா கொடுக்குறாரு. எனக்கு என்னென்னா ஒரு யோசனை, ஓகே அவருக்கு சொல்கிற கரெக்டு தான், நம்ம வெளிநாடு போகணுன்னு தான் வந்தோம், இட்லி தோசை வச்சு வெளிநாடு போக முடியாது, என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். டக்குன்னு ஒரு ஐடியாவும் இருந்துச்சு, நீ நல்லா இங்கிலீஷ் படிச்சிருக்க, எதுக்கு நீ வந்து சவுத்தில் ஒர்க் பண்ணுற கேட்குறேன்னா, அப்போ சவுத் இந்தியாவில் இங்கிலீஷ் படித்தவங்களே இல்லையே, அப்போ இது ஒரு டிமாண்ட் நமக்கு க்ரியேட் ஆகும் ஒரு 15 வருஷம் கழிச்சுன்னு சொல்லி எனக்கு அப்போயே ஒரு ஐடியா வந்துச்சு. அது இப்போ எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நான் ட்ரைடன்ட் ஓப்ராய் ஹோட்டல்ஸ் ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து ரொம்ப கம்யூனிகேஷன் இருந்தால் இன்டர்வியூவில் எடுப்பாங்க. சவுத் இண்டியன் கிச்சனில் நல்ல இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி பேசுகிற ஒரே ஷெஃப் நானாக தான் இருந்தேன் அந்த ஹோட்டல்லையும் சரி, சவுத் இந்தியாவில் இருக்க ஓப்ராய்ஸ்லையுமே. அதனால் எனக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருந்துச்சு. இதை ஏன் சொல்கிறேன்னா, கேட்ரிங் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு கிச்சனுக்குள்ளே ஸ்டெப்பின் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்கும், எல்லாத்தையும் கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகாது. ஒரு 10-15 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு ஒரு ஊர் பக்கம் வரீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலியில் ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வேலை பார்த்து அங்கேருந்து படித்து சென்னை பெங்களூர் மாதிரி இடத்துல வேலை பார்த்துட்டு ஒரு பையன் நாளைக்கு வேலையை விட்டு ரிட்டையர் ஆகி ஊருக்கு போகும்போது திருநெல்வேலியில் பாஸ்தா ஃப்ரைட் ரைஸ் எடுபடி ஆகுமா? கிடையாது. நல்ல இட்லி, நல்ல தோசை, நல்ல பொங்கல் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம். இதைத்தான் நான் அப்போயே புரிஞ்சுக்கிட்டேன். மற்ற ஷெஃப் மாதிரி எனக்கு காண்டி தெரியும், சைனீஸ் தெரியும், பேண்ட்ரி தெரியும், எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடாது. ஒன்று நல்லா கற்றுக்குருவோம். ஸோ நான் சவுத் இந்தியாவில் நல்லா மாஸ்டர் பண்ணேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட போய் ஒர்க் பண்ணி ஹோட்டல்ஸில் அவங்கள கூட்டு வந்து ஃபெஸ்டிவல் பண்ணுறது, அந்த ரெசிபிஸ் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணோம். அப்படி தான் எனக்கு காரைக்குடியில் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் கிடச்சிச்சு ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் இப்போ எனக்கு அது பிஸ்னஸில் அப்படியே ஹெல்ப் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னா கேட்ரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல குவான்டி கிச்சனும், சவுத் இந்தியனுக்கு போய் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிது,
பேக்கரி இதெல்லாம் நல்ல இது இருக்குது. பேக்கரி கற்றுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு வெளியில் வந்து ஈஸியாக பேக்கரியும் வைக்கலாம். பேக்கரி ஒரு அருமையான பிஸ்னஸ், பட் கரெக்டாக பண்ணணும். கொஞ்சம் ரிஸ்க்கானது தான், பட் கரெக்டாக பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ கேட்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 15-20 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போங்க. மற்றபடி அருமையான ஃபீல்டு. நீங்கள் ஒரு செஃப்பாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது அந்த டேஸ்ட் வருமா சார்? முதல்ல வரல. என்னன்னா அந்த சின்ன பாத்திரம், உரப்பு கூட போட்டுருவோம், உப்பு கூட போட்டுருவோம். ஏன்னா ஹோட்டலில் பெருசாக பண்ணி பழக்கம், அந்த ஃபினிஷிங்கே வராது. ஒர்க் அவுட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சால்மன் ஃபிஷ் தான் ஒரு பெஸ்ட்டு மீல். நார்வேலேருந்தோ இல்லை அட்லாண்டிக் ஓஷன்லேருந்தோ இம்போர்ட் பண்ணி சென்னைக்கு வந்து, சென்னையில் இருக்க எல்லா ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்கும் அது. ஸோ அது ஒரு எக்ஸ்பென்சிவ். இது ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது, காசை வாங்கிட்டு பண்ணுறது. எதனால் ஒரு ஃபுட்டை சாப்பிட்டு அந்த ஓனர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறது தப்புன்னு சொல்கிறேன்னா, உங்கள் வீடியோவை பார்த்துட்டு ஒரு நல்லா இல்லாத கடையில் போய் சாப்பிட்டு ஏமாத்துறது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். தயவு செஞ்சு அதை யாரும் எனக்கு தெரிஞ்சு அதை ப்ரொமோட் பண்ணக்கூடாது.